வார்த்தை கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஹalleluya. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. மனதில் உள்ளவங்க அப்படியே கையை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே உம்மை அன்பு செய்கிறேன். இயேசுவே உமது அன்பினால் என்னை நிரப்பியருளும். இயேசுவே உமது அன்பினால் என்னை நிரப்பியருளும். இயேசுவே உமது அன்பினால் என்னை நிரப்பியருளும். உமது வார்த்தையினால் என் உள்ளத்திலும் என் எண்ணங்களிலும் அன்பை தெளிவுபடுத்தும். இயேசுவே உம்மை அன்பு செய்கிற நான் உமது வார்த்தைகளை வாசித்து உமது வார்த்தைகளை கற்றுக்கொண்டு உமது வார்த்தையின்படி வாழ்வதற்கு தேவையான ஆற்றலை தாரும். இயேசுவே நீர் விரும்புகிறபடி அன்போடு வாழ எனக்கு கட்டளையிட்டபடி நான் என்னை அன்பு செய்யவும் என் சகோதர சகோதரிகளை அன்பு செய்யவும் உமது கட்டளைகளை கடைபிடிக்கவும் அன்பு செய்யும் பொழுது பாவம் இல்லாதபடி தூய அன்போடு நான் அன்பு செலுத்தவும் என்னை ஆசீர்வதியும். இயேசுவே அன்பு செய்கிறேன் என்று சொல்லி தகாத உறவுகளுக்குள்ளே நான் சிக்கிக் கொள்ளாதபடி என்னை காத்தருளும். இயேசுவே உம்மை அன்பு செய்கிற அருளை நான் இழந்து போகாதபடி என் ஆத்துமத்தை காப்பாற்றும். இயேசுவே உம்மை காண்கின்ற அருளை எனக்கு தந்தீரே. உம்மை அனுபவிக்கிற அன்பை எனக்கு தந்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவே நீர் என்னை அன்பு செய்வதால் என் உடலில் உள்ள நோய்களையும் என் மனதில் இருக்கிற சபலங்களையும் சஞ்சலங்களையும் எண்ணங்களில் எழும்புகின்ற தகாத சிந்தனைகளையும் தகாத உறவுகளையும் என்னிடமிருந்து நிறுத்தியருளும். இயேசுவே உமது தூய இரத்தத்தினால் என் சிந்தனைகளை கழுவியருளும். என் உள்மனதை கழுவியருளும். என் உடலை கழுவியருளும். இயேசுவே உமது வார்த்தையினால் என்னையே அர்ப்பணிக்கிறேன். ஆமென் ஆமென். கைதட்டியாளர்கள் நன்றி சொல்வோம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இப்படி உட்கார வச்சா எங்க சந்தோஷமா இருக்கிறது? இப்படி கூட்டியாந்து உட்கார வச்சுட்டா ஒரு சினிமா படங்கள்லாம் போட்டு உட்கார வச்சா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். ஜோக்கு ஏதாவது அடிச்சா சந்தோஷமா இருக்கும். இப்படி நற்கர்மம் பண்ணி உட்கார வச்சா எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? அப்படித்தானே? அப்படியா? என்ன நினைக்கிறீங்க? நற்கர்மம் முன்னாடி வந்து உட்கார்ந்தா சந்தோஷம் கிடைக்குமா? கிடைக்குமா? ஏன் சிஸ்டர்ஸ் பக்கம் திருப்பணம் தெரியுமா? அவங்க ஏற்கனவே அனுபவிச்சிருக்காங்க. நற்கருணை ஆண்டவரோட ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரமாவது அவங்கள உட்கார வைப்பாங்க. அருட்ச போதனைகள் எப்பவுமே நற்கருணை முன்னாடி உட்கார்ந்து ஆண்டவரை அனுபவிக்கிறவர்கள். அதனாலதான் அவங்க பக்கம் திரும்பி கேட்கல. பாப்பா உங்க விளையாட்டை கொஞ்ச நேரம் நிறுத்திட்டு இங்க நான் என்ன சொல்றேன்னு கேளுங்க. சரியா? சரியா? அவன் என்ன சடப்பட்டுருக்கா, இவன் என்ன சடப்பட்டுருக்கா, புடிச்சு பார்த்துருக்கான். இதெல்லாம் வேண்டாம். சரியா? அந்த சடை பிடிச்சிருந்து அவங்க அம்மாட்ட சொல்லி, அம்மா அந்த அக்கா போட்டு மாதிரி சடை எனக்கு பின்னி விடுங்க அப்படின்னு கேட்கணும். சரியா? ஆனா உனக்கு அந்த அளவுக்கு முடியல. அதை நீ வளர்த்துக்கணும். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. 2 மாசம் ஆச்சு இறைப்பணி கிராம ஊழியர் தொடங்கி
இன்னைக்கு முதல்ல 2வது மாசம் இந்த திருப்புல வந்தது உங்களுக்கு நல்லதா இல்ல என்ன நினைக்கிறீங்க? என்ன உண்மை சொல்லாம இருக்கீங்க? பிடிக்கலையா? எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? கை கொடுங்க பாப்போம். அதான் பிடிக்காம கோயிலுக்கு வருவான், சரியான போகும். ஆனா ஒரு வீட்டுக்காரர் சொல்லியிருக்காரா, கோயில போய் வாய் திறந்த பிச்சிருவேன் அப்படின்னு. அப்படியா? குடும்ப தலைவர் கோயில்ல போய் கோயில கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா அதை பத்தி ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க ஆண்டவரை போற்றுங்கள், உங்க நாவின் வழியாக ஆண்டவரை போற்றுங்கள், அதை ஆண்டவர் விரும்புகிறார். யாரெல்லாம் ஆண்டவர் அன்பு செய்தியை சொல்லுங்க பார்ப்போம். எல்லாரும் ஆண்டவர் அன்பு செய்தியை வெரி குட், பாராட்டுங்கள். ஆண்டவரை எப்படி அன்பு செய்யலாம் சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவரை எப்படி அன்பு செய்யலாம்? ஆண்டவரை எப்படி அன்பு செய்யலாம்? ஐயோ அது தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்கேன்? டெய்லி கோயிலுக்கு இஞ்ஞாசியாரையாவது அல்லது ஆரோக்கியமாதையாவது அல்லது நற்கருணை ஆண்டவரையாவது பார்த்து விட்டு செல்கிறீர்கள் என்றால் கொஞ்சம் அன்பு இருக்கிறார். கோயில்ல ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து நற்கருணை ஆண்டவரை பார்த்து உங்க மனசுல இருக்கக்கூடிய குறையெல்லாம் சொல்லிட்டு அவரை பார்த்து பேசிட்டு போனீங்கன்னா அவர் மேல உண்மையிலே உங்களுக்கு அன்பு இருக்கு அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆளுகள் என்ன செய்வாங்கன்னா இங்க சொல்றது பக்கத்துல மாமியாரையோ சித்த குட்டையோ பெரிய குட்டையோ பெரிய மாமியாரையோ சின்ன மாமியாரையோ போய் பிரச்சனையை சொல்லிட்டு விடுவாங்க. அப்ப பிரச்சனை என்னவாகும்? பெருகும். ஆண்டவர் வசனத்துல சொல்லியிருக்காங்க, நீ பெருகவே பெருகுவாய். பைபிள் வசனத்துல எழுதி இருக்குல்ல, பெருகவே பெருகுவாய். எதுல? நம்ம வீட்டு பிரச்சனை பக்கத்து வீட்டுல சொல்லி பெருக வைக்கிறது இல்லையா? அதுல சொல்லல ஆண்டவர். ஆண்டவர் எதுல பெருக சொல்றாரு? நீ நன்மையினால் பெருகுவாய், நீ உழைக்கிற உழைப்பினால் பெருகுவாய், உன் வாழ்க்கையில நீ எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி பெறுவதில் நீ பெருகுவாய். குழந்தை இல்லையா? உன் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து உன்னை பெருக செய்வேன். இதுதான் ஆண்டவருடைய வாக்கு. சோத்துக்கே வழி இல்ல, ரோட்ல நிக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்றியா? ஆண்டவர் உட்கார்ந்து உன்னை ஆண்டவர் பெருக செய்வார். அதுதான் ஆண்டவர் பெருக செய்கிறார். பாவம் செய்யறதுக்கும் பிறரை பற்றி பேசுறதுக்கும் அக்கம் பக்கத்தில் உட்கார்ந்து பேசுறதுக்கும் ஆண்டவர் உங்களை பெருக செய்வதில்லை. அதை குறித்து ஆண்டவர் என்ன செய்கிறார்? கண்டிக்கிறார். அதை குறித்து கெட்டத்தர கேட்க முடியும். உடனே தான் பாட வேண்டியது அடிக்கடி. சரியா? அப்ப உங்களை குறிச்சு ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நீ ஒண்ணு கவனிச்சுக்க, நான் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஒவ்வொருத்தரும் என்னென்ன செய்யறாங்க, முக்கியமா உன்னே தான் கவனிச்சுக்கிறேன். அதனால கொஞ்சம் கவனமா. நீங்க ஆண்டவரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை வளரச் செய்வார். நீங்க ஆண்டவரோடு இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? உங்களை வளரச் செய்வார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆண்டவர் அதான் விரும்புறார். என்னுடைய அன்பு பிள்ளையே, நீ என்னை அன்பு செய்கிறாயா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். நீ அன்பு செஞ்ச அப்படின்னா நான் உன்னை உயர்த்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன், உனக்கு வெற்றி வாகை சூடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒரே ஒரு காரியம், ஒரு தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், 2 மகன்கள். ஒருத்தர் என்ன செஞ்சான்? சொத்தையெல்லாம் சுட்டிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டு. ஒருத்தர் என்ன செஞ்சான்? சொத்தை சாப்பிட்டுட்டே வீட்டிலே இருந்த. அந்த கடைசி பிறந்தவன் சொத்தை சுட்டிட்டு போனா, ஆனா அவன் அந்த பணத்தை வச்சு அந்த வசதியா வாழ முயற்சித்தான். போய் வாழ்ந்து பார்த்தான், உலகத்துல ஓடி போய் வாழ்ந்து பார்த்தான். அவனுக்கு வெற்றி வாகை சூட முடியவில்லை. அவன் இருந்த பணத்தை வச்சு அவன் பெருமிதமாய் வாழ முயற்சித்தான். ஆனா அவனால வாழ முடியல. ஏன்னா அவன் நம்பி இருந்த தொகை அவனை கைவிட்டது. அவன் நம்பி இருந்த நண்பர்கள் அவனை கைவிட்டார்கள். அவன் நம்பி போன பெண்கள் அவனை கைவிட்டார்கள். ஆஸ்தியும் எல்லா மாயையும் அவனை கைவிட்டது. சோத்துக்கே வழி இல்லாம ரோட்டுக்கு வந்துட்டேன். வேற வழியே இல்லை. உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கிறான், தலையில அடிச்சுக்கிறேன்,
என்ன பண்ணுவேன், இனிமேல் வாழ முடியாது அப்படின்னு முடிவுக்கு வந்தாங்க. அப்பதான் அவங்க அப்பா அவனுக்கு காட்டிய அன்பு அவன் கண்களுக்கு தெரிகிறது. தகப்பன் கொடுத்த அன்பு அப்பதான் அவனுக்கு தெரியும். ஐயோ, எங்க அப்பா வீட்டுல நான் இருந்திருந்தா எப்படி மகிழ்ச்சியா இருந்திருப்பேன் அப்படின்னு அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். யோசிச்சு மனம் திரும்பி ஓடி வந்தான் அப்பா. இன்னைக்கு நிறைய ஊர்கள்ல நான் போய் பார்க்கிறேன், அநேக பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் திடீர்னு லவ் பண்ணிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிரு, வீட்டை விட்டு ஓடி போயிரு. அம்மாவை கதற விட்டு அப்பாவை கதற விட்டு ஓடிச்சு. அங்க அது எதிர்பார்த்து போன அன்பு சரியா கிடைக்காம உத வாங்கி விதி வாங்கி வறுமையில வாடும் போது அப்ப உணர்ந்து, அத்தாடி நம்ம என்னதான் பண்ணினாலும் எங்க ஆத்தா 2 மிதி மிதிச்சாலும் கூப்பிட்டு மடியில உட்கார வச்சு சோறு ஊட்டுவாரே, எங்க அப்பா என்னதான் திட்டினாலும் எங்க அப்பு எனக்கு 2 பூ வாங்கி கொடுக்குமே அப்படின்னு அவளுக்கு புத்தி வந்து திரும்பி அம்மா அப்பாவை தேடி வந்த அன்பு இன்னைக்கு நிறைய உண்மையான குடும்பத்துல பிறந்த பிள்ளைகளுக்கு இருக்கிறது. எல்லாம் புரிஞ்சுக்கிறீங்க. யாராவது நம்மளை விட்டு விலகி போயிட்டாங்க அப்படின்னா வருத்தப்படாதீங்க. நீங்க உண்மையாக அந்த பிள்ளையை அன்பு செஞ்சிருந்தீங்கன்னா உங்க பிள்ளை உங்ககிட்ட திரும்ப வரும். எப்ப நம்ம பாவத்துல விடுவோம் அப்படின்னா, நாம எதிர்பார்த்த அன்பு ஒரு இடத்தில் கிடைக்கவில்லை என்றால், ஒரு இடத்துல அந்த புதிய அன்பு நம்ம எதிர்பார்த்த அன்பு கிடைக்குது அப்படின்னா அங்கதான் பாவத்துல விடுவோம். நீங்க யோசித்து பாருங்க, எப்ப பாவம் செய்வோம்? கணவன் மனைவிக்கு எப்ப பாவம் செய்வோம்? எப்ப மனைவி கணவனுக்கு எப்ப எதிராக பாவம் செய்வோம்? எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படாத நேரத்துல, அவங்க எதிர்பார்க்கிறபடி மனைவி வாழாத பட்சத்துல, மனைவி எதிர்பார்க்கிற மாதிரி கணவன் நடந்து கொள்ளாத பட்சத்துல அவர்கள் வழிதவறி விடுத்து போறதுக்கு காரணமாக. அப்ப பாவத்துக்கு வழி யாருன்னா மனைவிதான். கணவன் பாவத்தில் விழுந்தான்னா அதுக்கு காரணம் மனைவி, மனைவி பாவத்தில் விழுந்தான்னா அதுக்கு காரணம் கணவன் தான். அன்புக்குரியவர்களை நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனா இந்த ஆண்டவர் எந்த காலத்திலையும் நம்மளை எங்கே விட்டு விடல. நீ கலங்கி நிற்கும் போது உன்னை தேற்றுகிறவராக இருக்கிறார். நீ பாவத்தில் விழுந்த போது, நீ கதரை அழும்போது அவர் சிலுவையில் தொங்கி உயிரை கொடுத்து உன்னை மீட்டவராக இருக்கிறார். உனக்கு என்ன அன்பு வேணும், அது இங்கதான் கிடைக்கும். சின்ன பிள்ளையில எங்க அம்மா பத்தவங்க என்கிட்ட சொன்னாங்க ஒரு வார்த்தை. எங்க அப்பா எங்க அப்படின்னு நான் கேட்டேன். எங்க அம்மா சொன்னாங்க, உயிரோட நற்கருணை பெட்டியில இருக்காரு அப்பா அப்படின்னு. அந்த புண்ணியவதி வாழும் நேர மோசத்துல ஏன்னா ஒரு பணியாளர் உருவாக்கி போயிடுச்சு. இந்த 20 வயசு தான் இருக்காங்க, ஒரு 7 வயசு இருக்கணும். அவங்க சொல்லி கொடுக்கும்போது நற்கர் முன்னாடி போய் உட்கார்ந்து அப்பா 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 அப்பான்னு கூப்பிட்டுட்டே இருக்கு. போய் விளையாடுவேன், சாப்பிடுவேன். அந்த சிந்தனை வந்தவொடனே டக்கு ஓடியாந்து இங்க வந்து உட்காந்துருக்கேன். நற்கர் முன்னாடி உட்காந்துருப்பேன், எங்க கோயில்ல வந்து உட்காந்துருப்பேன். உண்மையிலே சொல்றேன், அன்னைக்கு 7 வயசுல போய் உட்கார்ந்து பழகினதனுடைய பழக்கம் இவர்கிட்ட பேசி இவர் என்கிட்ட பேசுற அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்டேன். பல நேரங்கள்ல உலகத்துல எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனைக்காக செபிக்க நான் இவர் பாதத்துல அமர்ந்து இவர்கிட்ட கேட்டு சொன்ன அனுபவம் எத்தனையோ. என்னுடைய பணி வாழ்க்கையிலையும் நான் இவர்கிட்ட கேட்காம எந்த பணியும் செஞ்சதே இல்லை. பலவீனம். ஒரே ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கங்க, ஆண்டவர் சொல்றார் நீ பாவம் செய்யாத அப்படின்னு சொல்றாரு. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு, பாவம் செய்யக்கூடாது. இருக்கா இல்லையா? உங்களா இருக்கா இல்லையா? நெசமா இருக்கா? இருக்கு. வெரி குட். இருந்துச்சு அப்படின்னா, ஆனா நீங்க திரும்ப திரும்ப அந்த பாவத்தில் விட்டுருவீங்க. ஆசை இருக்கு, ஆனா என்ன செய்வோம்? அந்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்வோம். அந்த பாவத்தை விட முடியல. அப்ப அதுக்கு என்ன செய்யறது? ஏய், நீ பாவியா இருக்கிற, மனம் திரும்பு. ரைட், பாவியா இருக்கிற, மனம் திரும்பு. ஆனா என்ன செய்யணும்?
நீங்கள் இங்கே வந்து உட்காரணும். உங்க பலவீனத்தோட நீங்க இங்க வந்து உட்காரணும், ஆண்டவர்கிட்ட உட்காரணும். அப்பா நான் பாவியா இருக்கேப்பா, இன்னும் பாவத்தை செஞ்சுட்டேப்பா, நான் என்ன செய்வேன் அப்படின்னு கதறி அழுது அவரை பார்த்துக்கிட்டே இருந்தால், இவரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வழியை தரப்பார். 1 கொரிந்தியர்ல 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் நினைக்கிறேன், எடுங்களே. சிஸ்டர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13வது வசனம். நீங்க சிஸ்டரா? உங்களுக்கு ஏற்படும் சோதனை பொதுவாக மனிதனுக்கு ஏற்படும் சோதனையே அன்றி வேறு அல்ல. கடவுள் நம்பிக்கைக்கு உரியவர். அவர் உங்களுடைய வலிமைக்கு மேல் நீங்கள் சோதனைக்குள்ளாக விட மாட்டார். உங்களுடைய வலிமை எந்த அளவு வலிமை நீங்க பாவம் செய்யணும். நான் ஊர்ல சொன்னேன், நீ பெரிய குடிகாரனா நல்லா குடி, குடிச்சுட்டு வந்து போயிடுவா. நீ பெரிய விபச்சாரக்காரனா என்ன பாவத்தை செஞ்சுட்டு கோயில வந்துக்கா. ஏன்னா ஒன்றை மீட்க அதனால மட்டும்தான் முடியும், வேற எவனாலே முடியாது. மாத்திரையை போட்டு சுகப்படுத்துவ 4 நாளைக்கு, 5ஆவது திருப்பி அந்த பாவத்தை செய்வ. ஆனா இவர்கிட்ட உட்கார்ந்தா இவர் அந்த பாவத்துக்கு உன்னை விடுவிப்பார். உங்ககிட்ட இருக்கக்கூடிய தூசியை எடுத்து போடுவார். இவர் நம்பிக்கைக்குரியவர். சாவு வரை, சிலுவை சாவு வரை அவர் தன்னை அர்ப்பணித்தார். பாவத்துக்கு பரிகாரம், பாவத்துக்கு பரிகாரமா இவர் தான் சிலுவை சாவுக்கு தன்னை கையெழுத்தார். உன்னுடைய பாவத்துக்கா என்னுடைய பாவத்துக்கா? அப்ப நீங்க என்ன செய்யணும்? பாவத்திலிருந்து விடுதலை பெறணும் அப்படின்னா வேற வழியே இல்லை. நல்லா புரிஞ்சுக்க பாப்பா. ரெட்டச்சடை சொன்ன இப்ப ஒத்தச்சடை சேட பண்ற. ரெட்டச்சடையும் ஒத்தச்சடையும் சேர்த்து கவனிக்கும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? நான் பாவி, ஆமா பாவிதான், ஆண்டவர்கிட்ட போய் உட்கார். ஒரு அருமையான சகோதரன் பயங்கரமான குடிவரையில இருந்தான். அவனை குடிச்சு கொண்டு போய் ஒரு 3 நாள் தியானத்துல உட்கார்ந்து சொல்லி தியானத்துல உட்கார வச்சோம். திருச்சி அருமனையில வந்து தியானத்துல உட்கார்ந்தார். 3 நாள் தியானம். அதெல்லாம் இருக்க முடியாது, நீ இருக்கணும் வா வந்து உட்கார வச்சாச்சு. 3 நாள் சென்று ஒரு சகோதரன்ட்ட அப்படியே இந்த படத்தை நற்கற படத்தை அப்படியே வரைஞ்சு கொடுத்துட்டு அந்த தம்பி சொன்னானா, இனிமே 2 வருஷத்துக்கு நான் தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான். அது என்ன 2 வருஷம்? 2 வருஷம் அவருடைய சிந்தனையில வந்தது. இவர் இறங்கிட்டார். இனி வாழ்நாளெல்லாம் அடிக்க விடாம பாதுகாக்க இவர் வல்லவர். இன்னைக்கு நம்ம பாவத்துல விழுந்துகிட்டே இருக்கோம். ஒரு நாள பாவம் நமக்கு வந்துகிட்டே இருக்கு. நீங்க அவங்களை வெறுக்க வேண்டாம். நீங்க ஆண்டுகிட்ட உட்கார்ந்து, ஆண்டவரே அவங்களை என்ன விட முடியல ஆண்டவரே, அவங்களோட உள்ள உறவை என்னால விட முடியல ஆண்டவரே, என்னை காப்பாத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே, நான் பரிசுத்தமான ஆண்டவரே சொல்லுங்க. உண்மையா சொல்றேன், அந்த இடத்துல உங்களை எப்படி இலகுவாய் தூக்கி எப்படி உங்களை சுமந்து உங்களை பாதுகாப்பார் என்று இவர் தான் அடிவார். வேற யாரும் உங்களை விடுவிக்க முடியாது. நீங்க பாவி என்று கோயிலுக்கு வராம போகாத, அதுதான் பாவம். நீ பாவம் செஞ்சிட்டியா, பரவாயில்ல வா ஆண்டவரை தேடிவா, அவர் உன்னை விடுவிப்பார். உன்னை விடுவிக்க இவரால் மட்டும்தான் முடியும். நீ மட்டும்தான் சோதனையில மாட்டிட்டே நினைச்சிருக்கியா? இல்ல, உலகத்தில் இருந்த அத்தனை பேர் தான் சோதனையில மாட்டிட்டாங்க. சோதிக்கப்படாத மனிதன் யாருமே இல்லை. இந்த இஞ்ஞாசியாருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவரும் சோதனையில மாட்டினவர் தான். சவேரியாருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவரும் சோதனைக்கு உட்பட்டவர் தான். அந்தோனியாருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவரும் சோதனைக்கு உட்பட்டவர் தான். அத்தனை புனிதர்களும் சோதனைக்கு உட்பட்டு அதிலிருந்து விடுதலை பெற இவர் பாதம் அமர்ந்து இவருடைய வல்லமையை பெற்று எல்லா பாவத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு புறப்பட்டு இந்த நற்செய்தியை அறிவித்தவர்கள் தான். அதனால நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியம் சொல்றேன். நீங்க பாவிங்கிற முத்திரை உங்க மேல நான் போட்டாலும் கூட
பாவியாக இருக்கிற நீங்கள் உங்களை அன்பு செய்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை விடுவிக்கிற ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்க எதுக்கு கவலைப்பட வேண்டாம். நீங்க வந்து உட்கார்ந்துட்டா போதும், அவர் விடுவிப்பார். மல்லியிட்டு நேரத்தில் நம்முடைய கரங்களை உயர்த்துவோம். கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நேரத்தில் நம்முடைய பாவங்களை கழுவுவதற்காக தன் ரத்தத்தை சிந்தினார் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த நேரத்தில் ஜெபிப்போம். கண்களை மூடி ஒப்பு கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் நேரத்தில் உங்க மத்தியில் வருகிறார். உங்களை பார்க்கிற தெய்வமாக இந்த நேரத்தில், உங்களை விட்டு கவனிக்கிற தெய்வமாக இந்த நேரத்தில், உங்களை விடுவிக்கிறவரா இதோ இந்த நேரத்தில் உங்க கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. கண்ணை மூடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்களை விடுவிக்க ஆண்டவரால் முடியும், உங்களை சுகப்படுத்த ஆண்டவரால் முடியும் என்று சொல்லி நம்புங்க. ஆண்டவரே, விடுவிக்க நீர் ஒருவரே, பாதுகாக்க நீர் ஒருவரே. ஆமாண்டவரே, சுகம் கொடுக்கவும் பாவத்திலிருந்து விடுவிக்கவும் நீர் வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறீர்கள். சோதிக்கிறவனுக்கு துரத்துகிற வல்லமையை கொடுக்கிறவர் நீர். சோதிக்கப்படுகிறவர்களுக்கு விடுதலையை கொடுக்க வல்லவர் நீர். பா, இந்த வேளையில உமது பிள்ளைகள் கண்ணீரோடு ஜெபிக்கிற வேளையில, ஒப்பு கொடுக்கிற வேளையில, ஒவ்வொருடைய உச்ச தலையிலிருந்து உள்ள கால்கள் இருக்கிற உடல் உறுப்புகளுக்குள் ஒரு புது பலத்தை தந்து விடுவித்தவர். சுகம் பலன் தங்கட்டும் ஆண்டவரே. பலவீனம் நீங்கட்டும், சோர்வுகள் நீங்கட்டும், கட்டுகள் விலகட்டும், தடைகள் மாறட்டும். எங்களை மயக்கி நன்மை ஏற்படுத்துகிற பொல்லாத சூழ்ச்சிகளில் இருந்து விடுவித்தவர் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூவி அழைக்கிற பிள்ளைகளுக்கு நீர் சமாதானம் கொடுக்கிறவராக இருக்கிறீர்கள், விடுவிக்கிற தெய்வமாக இருக்கிறீர்கள். முக்கியமாக ஆண்டவரே, இந்த ஊர் மக்களை ஆசீர்வதி, இந்த பங்கு மக்களை ஆசீர்வதி. இதோ இடத்துல வந்து நிற்கிற பிள்ளைகளுடைய கண்ணீரை பார்த்து விடுதலை கொடுத்தவர். சுகமும் பலனும் இவர்களுக்குள் தங்குவதாக. இந்த ஊரில் இருந்து வெளியூர் சென்று பிழைப்பு நடத்துகிறவர்களை என் கூட்டி சேர்க்கிறது. இந்த ஊர் மக்களுக்கு விவசாயம் செழிக்க உதவி செய்யும். அப்பா, விதைத்தது அறுவடை ஆகட்டும். என் தகப்பன் உதவி செய்கிறார். ஆண்டவர் உன்னை விடுவிக்கிறார்.
உன்னை விடுவித்து ஆசீர்வதிக்கிறார். இதோ உன்னை விசுவாசி, நீ விசுவாசிக்கிற